எல்லாருக்கும் வணக்கம். ஏஐய எப்படி உண்மையிலே நம்பகமானதா மாத்துறது, அது மனிதர்களுக்கு நல்லதுதான் பண்ணுதுன்னு எப்படி உறுதி செய்யறது? இந்த விளக்கத்துல ஏஐக்கான நெறிமுறை கட்டமைப்புகள் பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு ஏஐ சிஸ்டம் டெக்னிக்கலா சூப்பரா வேலை செஞ்சா மட்டும் போதுமா? இல்ல அது நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லதா இருக்க வேண்டாமா? இதை எப்படி நம்ம முடிவு செய்யறது? பாருங்க, இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுது. நிறுவனங்கள் ஒரு நல்ல நெறிமுறைப்படி இயங்குற ஏஐய உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு தெளிவான திசை காட்டி வேணும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஏஐ நெறிமுறை கட்டமைப்புங்கிறது ஒரு ரூல் புக் மாதிரி தான். அதாவது ஏஐய உருவாக்கும்போது நாம என்னென்ன அடிப்படை விதிகளை பின்பற்றணும்னு இது சொல்லுது. எதுக்குன்னா கடைசியில அந்த ஏஐ மனிதர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒப்பீடு ரொம்பவே அருமை இல்லையா? ஒரு திசை காட்டி எப்படி நமக்கு சரியான வழிய காட்டுதோ அதே மாதிரி தான் இந்த கட்டமைப்புகளும் ஏஐய சரியான பாதையில, அதாவது மனிதநேயம் இருக்கிற பாதையில போக வைக்குது. சரி, இதையெல்லாம் யார் உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பலரும் இதுல இருக்காங்க. அரசாங்கங்கள், பெரிய பெரிய டெக் கம்பெனிகள், சர்வதேச அமைப்புகள்னு நிறைய பேர் இதுக்காக உழைக்கிறாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் பெரும்பாலும் ஒரே மாதிரியான முக்கிய கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நாம இந்த விளக்கத்தோட மைய பகுதிக்கு வந்துட்டோம். பெரும்பாலான கட்டமைப்புகள்ல பொதுவா இருக்கிற அந்த 5 அடிப்படை கொள்கைகள் என்னென்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இதோ இந்த 5 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1. ஏஐ எப்பவுமே நல்லதுதான் செய்யணும், எந்த கெடுதலும் செஞ்சிடக்கூடாது. 2வது நேர்மை, அதாவது ஒருத்தரோட இனம், பாலினம், வசிக்கிற இடம் இது எல்லாம் வச்சு பாரபட்சமே காட்டக்கூடாது. 3வது வெளிப்படைத்தன்மை, ஒரு ஏஐ எப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியணும், அதை மத்தவங்களுக்கு விளக்க முடியணும். 4வது பொறுப்பு, ஏஐ ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுண்டு அது சிஸ்டம் பண்ணுச்சுன்னு கைய கழுவிட முடியாது. ஒரு மனுஷனோ இல்ல ஒரு நிறுவனமோ அதுக்கு கண்டிப்பா பொறுப்பேத்துக்கணும். கடைசியா 5வது நம்ம உரிமைகளை மதிக்கணும். முக்கியமா நம்மளோட பிரைவசி, நம்ம டேட்டா பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் உத்தரவாதம் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க. இந்த 5 கொள்கைகளையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பெரும்பாலான ஏஐ நெறிமுறை கட்டமைப்புகளோட நோக்கத்தை நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கொள்கைகள் எல்லாம் சும்மா பேப்பர்ல மட்டும் இருந்தா போதுமா? நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேங்க் யாருக்கு லோன் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு செய்ய ஒரு ஏஐ சிஸ்டம பயன்படுத்துறதா நாம கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட முதல் கேள்வியை கேட்போம். நேர்மை. அந்த ஏஐ சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல இருக்கிறவங்களோடையோ ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்தவங்களோடையோ விண்ணப்பங்களை அதிகமா நிராகரிக்குதா? அப்படி செஞ்சா அது பாகுபாடு காட்டுதுன்னு அர்த்தம் இல்லையா? அடுத்து வெளிப்படைத்தன்மை. ஒரு கஸ்டமரோட லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஏன் என் லோன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு அவங்க கேட்கும்போது அந்த ஏஐ வச்சு நம்மால தெளிவா காரணம் சொல்ல முடியுமா? இல்ல அது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி என்ன பண்ணுதுன்னே தெரியாம இருக்கான்? கடைசியா பொறுப்புக்கூறல். ஒருவேளை அந்த ஏஐ தப்பா ஒரு முடிவு எடுத்து ஒருத்தருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? அந்த பேங்க் மேனேஜரா, அந்த ஏஐய உருவாக்குன கம்பெனியா, இல்ல வேற யாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்க, இந்த கொள்கைகள் எல்லாம் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் இல்ல, பயனர்களான நமக்கும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த அறிவை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இனிமே நீங்க எந்த ஒரு ஏஐ சிஸ்டம பயன்படுத்தும் போதும் மனசுக்குள்ள இந்த 5 கேள்விகளை கேட்டு பாருங்க. இது நமக்கு உதவுமா, இல்ல ஏதாவது கெடுதல் பண்ணுமா? இது எல்லாருக்கும் நியாயமானதா இருக்கா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுதா? தப்பு நடந்தா யார் பொறுப்பு? ஏன் டேட்டா பாதுகாப்பா இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கலனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். அந்த ஏஐ சிஸ்டம் இன்னும் முழுசா நம்பகத்தன்மை உடையதா மாறல. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்ததிலிருந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் ஒரு தடவை வேகமா தொகுத்து பார்த்திடலாம். சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ நெறிமுறை கட்டமைப்புகள் ஒரு திசைகாட்டி மாதிரி. அதுக்கு 5 முக்கிய கொள்கைகள் தான் அடிப்படை. தீங்கு செய்யாதிருத்தல், நேர்மை, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல், அப்புறம் உரிமைகளை மதிக்கிறது. இந்த கொள்கைகளை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நாம பார்க்குற ஏஐ சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்பிக்கையானது தானான்னு மதிப்பிடலாம். இந்த விளக்கத்தை பார்த்த உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் ஒரு பன்மொழி சேனல். உங்களுடைய அன்றாட வாழ்க்கைய இன்னும் சிறப்பா, திறமையா மாத்திக்கிறதுக்கு தேவையான சமகால நடைமுறை அறிவை பல தலைப்புகள்ல நாங்க இங்க பகிர்ந்துக்கிறோம்.
எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம இந்த மதிப்புமிக்க அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க, அறிவை தேடுற நம்ம பயணத்தை எப்போதும் உத்வேகத்தோட ஒன்னா சேர்ந்து தொடரலாம். அடுத்த விளக்கத்துல இந்த கொள்கைகளுக்கு அடுத்த கட்டமா AI ஆளுகை மற்றும் மனித மேற்பார்வைய நிறுவனங்கள் எப்படி நிஜத்துல நடைமுறைப்படுத்துறாங்கன்னு விரிவாக பார்க்க போறோம். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.